கோழியோட ரெக்கர் சைடு அரை கிலோ, ஒரு உருளைக்கிழங்கு, கிரேப்பி மாதிரி பண்ணதுக்கு சுக்கா. அதுக்கு என்ன தேவையான பொருள்: வெங்காயத்தலை கட் பண்ணி வச்சுருக்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, 2 தக்காளி வெட்டி வச்சுருக்க, மல்லி இலை, ஒரு பூண்டு, இஞ்சி உரித்து வச்சுருக்கு, இடிக்கணும். அதுக்கு தேவையான மசாலா: ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கல்பாசி, இதெல்லாம் இடித்து எடுக்கணும். மசாலா கொஞ்சம் கழிச்சு சொல்லுது. எண்ணெய் பாத்திரம் காஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. வெங்காயத்தலை போட்டு வைக்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. வெங்காயத்தலை நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு இந்த மசாலா எல்லாம் இடித்தாச்சு, அதையும் சேர்த்துருக்காங்க. தக்காளி சேர்த்துருக்காங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. அதுக்கு தேவையான மசாலா: 2 கரண்டி குழம்பு மசாலா, ஒரு அரை கரண்டி மிளகு, தேவையான அளவு மஞ்சள் பொடி, மசாலையை இப்போ சேர்த்துருக்காங்க. பச்சை மணம் போட்டோம். தண்ணி சேர்த்துருக்காங்க. மூடி வைங்க. காய சிக்கனை சேர்த்துருக்காங்க. கறி நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட, ரொட்டி கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உள்ளி தலை போட்டு வச்சது